வெண்ணெயில அம்மனுக்கு காப்பு பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்க? நான் இந்த கோவில்ல தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். அவ்ளோ அழகா இருக்குங்க. வாங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோவில் வந்து பெங்களூர் டின் ஃபேக்ட்ரி, பெங்கனஹள்ளி மெட்ரோவுக்கு பக்கத்துலயே இருக்குங்க. இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளினால சரி கண்டிப்பா கோவில் போணும்னு நானும் என் ஹஸ்பண்ட், குழந்தை 3 பேரும் கோவிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு பெங்களூர்ல செம்ம மழைங்க. எவ்வளோ மழையில கஷ்டப்பட்டு வந்தாலுமே கோவில் அம்மனவ பார்த்ததுக்கு அப்புறமே வந்த கஷ்டம் எல்லாமே மறந்து போச்சுங்க. அம்மனோட அழகு அவ்வளோ அழகு. எவ்வளோ மழையா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த கோவில்ல. அதுவும் வெள்ளிக்கிழமைனா இந்த கோவில்ல சொல்லவே வேண்டாங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும். நான் அம்மனுக்கு பண்ணியிருக்கிற வெண்ணெய் காப்பு வந்து ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் அம்மனோட ஆசையும் அனுகிரகமும் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாங்க இந்த கோவில்ல மற்ற பிரகாரத்தில் என்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரைடேனால கூட்டம், அதுவும் இந்த ஈவினிங்கில் இந்த கோவிலில் நிறைய பிரசாதமும் தருவாங்க. எதற்கு பார்த்தீங்கன்னா சூளம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தொட்டியும் வச்சுருக்காங்க. அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா கல் உப்பும் மிளகும் நீங்கள் சுற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற திஷ்டியும் போயிடும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கை சன்னதி இருக்குங்க. மழை கொட்டிக்கிட்டே இருக்குது. வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதே வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா நவக்கிரக சன்னதி இருக்கும். நம்ம ஊரில் நவக்கிரகாலாம் சின்ன சின்னதாக இருக்குங்க. பட் இந்த கோவில் நவக்கிரகம் வந்து பார்க்கவே அழகாக நேர்த்தியாக நீங்கள் அப்படியே ஒரு ஒரு நவக்கிரக சாமி ஃபேஸையுமே நல்லா பார்க்கலாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது நவக்கிரக சன்னதி இங்கே. இதோ பாருங்க. அதுவும் சனீஸ்வரன்லாம் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க. ராஜ கம்பீரமாக இருக்காரு பாருங்க. ம். இது மாதிரிலாம் நம்ம ஊரில் இல்லைங்க. ஆனால் இந்த கோவிலில் இதுவும் ஒரு சிறப்புங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து பார்க்கணும். இந்த கோவில் இன்னும் அண்டர் ரெனோவேஷனில் தாங்க இருக்குது. இன்னும் மெயின் கோபுரமும் கட்டல. மேலேயும் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. மழை பெஞ்சதால கீழே வேறு ஸ்லிப்பரியாக இருக்குங்க. பார்த்து நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது. இந்த அம்மனை பார்த்தீங்களா, உற்சவரம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த கோவிலில் வந்துட்டு வேப்பிலையில் மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது வந்து ரொம்ப விசேஷங்க. ஈவினிங்கில் ஃப்ரைடேக்கு கண்டிப்பாக இங்கே வந்து பிரசாதம் தருவாங்கங்க. நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணுங்கள். நான் இந்த கோவிலோட லொக்கேஷனை வந்துட்டு கீழே டேக் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க. அம்மனோட அனுகிரகம் ஆசையே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புலவு தாங்க கொடுத்தாங்க இன்றைக்கி பிரசாதமாக. தேங்க்யூ.